மக்களே தேதி குறிச்சாச்சு. கனமழை உறுதியாகியிருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல வலுவான கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். எந்தெந்த மாவட்டத்துல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்கள், தென்காசி போன்ற இடங்கள்ல அதேபோல டெல்டாவுல கணிசமான மழை பொழிவெல்லாம் பதிவாச்சு. தூத்துக்குடியில மட்டும் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டி தீர்த்தத நம்ம பார்த்தோம் இந்த மார்ச் மாதத்துல. மறுபடியும் அந்த மாரி ஒரு மழை பொழிவு தமிழகத்தில் மற்ற மாவட்டங்கள், நீங்க சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள்ல ஏதேனும் மழைக்கான வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்காக தான் மிக தெளிவாகவும், மிக விளக்கமாகவும் வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது கொடுக்கப்பட்டு வருது. வரப்போகிற நாட்கள்ல மழை கண்டிப்பாக உண்டு. கவலையே படாதீங்க. எந்தெந்த தேதிகள்ல நமக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காம எல்லாரும் அந்த லைக் பட்டனை வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கிளிக்கே பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாருமே லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. மொத்தம் 2 சுழற்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சுழற்சி பொறுத்த வரைக்கும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், அடுத்து 2வது சுழற்சி பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு. அப்போ 2 சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் நிலவுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வரப்போகிற நாட்கள்ல கனமழையும் நமக்கு உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் ஏதேனும் தாழ்வு மண்டலங்களோ அல்லது புயல் சின்னங்களோ ஏதேனும் உருவாகுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு குறைவு. அதனால மழை பொழிவுகள் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து காற்றின் திசை மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருது. கனமழை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும், எந்த தேதிகளில் இருக்கும், எந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம். மார்ச் 17 முதல் 21 வரைக்கும் மழை தேதிகள் நம்ம குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள் இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் நமக்கு வந்து ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்துடாது. ஒரு சில நாட்கள், இப்போ உதாரணமாக சேலம், நாமக்கல், கரூரில் ஒரு நாள் மழை வருகிறதுனா டெல்டா மாவட்டங்கள் அடுத்த நாட்கள் நமக்கு மழை கிடைக்கும். அதுபோல் இந்த 17 முதல் 21 வரைக்கும் உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்கள் என பகுதியாக ஒதுக்கி ஓரளவு நல்ல மழை பொழிவு கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒரு சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் 17 முதல் 21 வரை இருக்கக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கிறோம். முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளுக்கெல்லாம் கணிசமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கணிசமான ஒரு மழை பொழிவுகள் இந்த மார்ச் 18-19 எதிர்பார்க்கலாம். நீங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி அதே போல் இந்த தருமபுரி பகுதிகள், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் மார்ச் 18-19 ஆங்காங்கே பகுதியாக மழை ஒதுக்கி இருக்கும். இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா மாவட்டம் முழுவதும் மழை வரும்னா கண்டிப்பாக இல்லை. சில இடங்களில் பார்த்தா மழை பதிவாயிருக்கும், சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்திருக்கும். நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கு அப்புறம் தான் மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வலுவாக பதிவாகும். இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்காத ஒரு சூழ்நிலை. இப்போ அடுத்து வரப்போகிற இந்த 17 முதல் 21 வரைக்கும் பெய்யக்கூடிய மழை எப்படி இருக்கும்னா பகுதியாக சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க போகுது. அதுதான் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம். கடலோர மாவட்டங்களில் மழை கிடைக்குமா? ஓரளவு கணிசமாக லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த இடங்களில் ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா பகுதிகளில் எல்லா பகுதிகளிலுமே கனமழை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கடந்த முறை நமக்கு மழை வந்தப்பவே 1 சென்டிமீட்டர் தான். தஞ்சாவூரில் 1 சென்டிமீட்டர், புதுக்கோட்டையில் 1 சென்டிமீட்டர்னு சொல்லி பகுதியாக ஒதுக்கி ஒரு லேசான மழை மட்டும்தான் டெல்டாவில் பதிவாச்சு. இந்த சுற்று மழை பொழிவும் அதுதான். 17 முதல் 21 வரை வரக்கூடிய மழை பொழிவிலும் நமக்கு வந்து ஓரளவு லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். வலுவான மழை கண்டிப்பாக கிடையாது. கடலோர பகுதிகளில் வலுவான மழை குறைவு.
ஓரளவு மிதமான மழை அல்லது லேசான மழை இருக்கலாம். உள் மாவட்டங்களில் சற்று வலுவாக இருக்கும். குறிப்பாக அந்த சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே சற்று வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட தேதிகளில் நீங்கள் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். மற்ற தேதிகள் மழை கிடையாது. அப்போ இன்னைக்கு ஏதாவது மழை வருமாங்கன்னா இன்னைக்கு பெருசாக நமக்கு மழை கிடையாது. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி மழை ரொம்ப குறைவு தான். அதனால தான் உங்களுக்கு நம்ம தேதிகள் ஒவ்வொரு முறையும் நம்ம வானிலை அறிக்கை சொல்லும்போது தேதிகள் உங்கள் கையில் கொடுத்துருவோம். எந்த தேதிகளில் மழை இருக்கும், எப்போ இருக்காது அப்படிங்கிறத முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்திடுவோம். அதனால் 17 முதல் 21 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் மட்டும் உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டாவில் பரவலாக மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஒரு மழை கிடைக்குமான்னு தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலேருந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். லேசானதுலேருந்து மிதமான மழை 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் 18, 19, 20 எதிர்பார்க்கலாம். பகுதியாக தான் மழை இருக்கும். ஏன்னா கடந்த முறையே உங்களுக்கு நல்ல மழை பதிவாயிடுச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் வலுவான மழை பொழிவுகள் ஏற்கனவே பதிவாகியிருக்கு. தொடர்ந்து அதனால் இந்த சுற்று மழை பொழிவில் உங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும். ஆனால் வெயில் ஒரு பக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னதான் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெயில் ஒரு பக்கம் கொடுமையாக இருந்தாலும் தென் மாவட்டங்களில் கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல்ல வெப்பநிலை உயர்ந்திருக்கு. அதே மாதிரி உள் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் வெப்பநிலை உயரப்போகுது. அதில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க, இந்த தேனி, தென்காசி பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு 18, 19 லேசான மழையோ அல்லது மிதமான மழை உண்டு. நீலகிரி, கோயம்புத்தூர் பெருசாக நமக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு கோயம்புத்தூர் நகர பகுதிகள் வெயில் மட்டுமே தொடர்ந்து காணப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் 18, 19, 20 போன்ற தேதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கணிசமாக வருகிற நாட்களில் பதிவானாலும் வெயில் பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் தீவிரமடையும். அதில் மிக முக்கியமான மாவட்டங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வருகிற நாட்களில் மேலும் கணிசமாக வெப்பநிலை பகலில் உயரும். சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை வருகிற நாட்களில் உயர வாய்ப்பு. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூரை தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து உயரும். 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் வெப்பநிலை வருகிற நாட்களில் உயர்ந்து காணப்படும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஏற்கனவே வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. வேலூர் தான் இருக்கிறதுல மிக மோசமான வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களும் வெப்பநிலை உயர்ந்திருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பாருங்கள், பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு கோடை வெயிலுடைய தாக்கம் மார்ச் மாதத்திலேயே இந்த அளவுக்கு வெயில் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெயிலாக இந்த மார்ச் மாதத்தில் பதிவாயிருக்கு. ஏப்ரலில் 41 வரைக்கும் இந்த வெப்பநிலை போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மே மாதங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் தீவிரம். மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவிக்கப்பட்ட தேதிகளில் மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.